வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அம்பர்லா சுடிதார் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல அம்பர்லா சுடிதார் கட்டிங் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வரைக்கும் நம்ம சேனல்ல போட்ட எல்லா வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏதாச்சும் வீடியோ வேணா அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணா நீங்க வீடியோ பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் லைனிங்கையும் சுடிதார் மெட்டீரியலையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து சுடிதாரை வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் கட்டிங் வைக்க போறேன். அதுக்காக இந்த துணியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து 2 சென்டிமீட்டருக்கு அந்த துணியை கட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட்ல இருக்க லெஃப்ட் சைட் துணியை எடுத்து அந்த கட் பண்ணிக்கிட்ட துணியை அதில் வச்சு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு வரணும். தையல் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம். இப்போ துணியை திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த துணி நல்லா பதிஞ்சு வரும், இல்லைனா வந்து தூக்கிட்டு நிற்கும். ஸோ ஃபுல்லாக ஒரு தையல் போடணும். இப்போ தையல் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம தைச்சோம்ல துணியை, இப்போ அந்த துணியை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடித்து ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு வரணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் கட்டிங் வந்து வச்சு தைச்சது எல்லாமே வந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ரைட் சைடுக்கும் பண்ணிக்கணும். லைனிங் துணியில் நான் இப்போ கட் பண்ணுற ஷேப்க்கு ஒரு துணியை கட் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்து இப்போ பேக் நெக்கு. இப்போ பேக் நெக்கில் வந்து நம்ம கட் பண்ண துணியை வச்சு தைக்க போகிறோம். இப்போ கட் பண்ண அந்த ஒயிட் கலர் துணியை வந்து நெக்கில் வச்சு தச்சு முடிக்க போகிறோம். இப்போ அந்த நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக்கில் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்போ தான் அந்த துணியை வந்து மடித்து தைக்க சொல்ல அந்த துணி நல்லா பதிஞ்சு வரும், இல்லை பதியாது, தூக்கிட்டு நிற்கும் அந்த துணி. இப்போ இந்த துணியை திருப்பி ஒரு அடி தையல் போட்டுக்கலாம். தான் தைச்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த துணியை வந்து மடித்து ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து இப்படி இருக்கும், நூல்லாம் வராது. இப்போ நம்ம ஷோல்டர் தைக்க போகிறோம். இப்போ வந்து நான் எப்படி அந்த துணியை வந்து வச்சு தைக்கிறேனோ அதே மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க.
இது தச்சு முடிச்சாச்சு. இப்போ அந்த துணி அப்படியே திருப்பி ஒரு தையல் போடணும். திருப்பிட்டு இப்போ இப்படி தான் இருக்கும் அந்த துணி நம்ம தச்சோன்னே. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கட்டிங் வச்சோம்ல, இப்போ அந்த 2 கட்டிங்கையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி சேர்த்து வச்சு தைக்கணும். ஃபுல்லாக ஒரு தையல் வந்து போட்டுட்டு வரணும். இப்போ லாஸ்ட்டில் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு தைக்கக்கூடாது. ஏன்னா வந்து சைடில் நம்ம கட்டிங் வைக்க போகிறதில்ல, இங்கே ஃப்ரண்ட்டில் தான் கட்டிங் வைக்க போகிறோம். ஸோ அதனால 10 சென்டிமீட்டருக்கு வந்து தைக்காமல் விட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த துணி இப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு வர போகிறோம். இப்போ இது தச்சாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை தைக்க போகிறோம். நான் வந்து கை துணியை வந்து லைனிங்கையும் சுடிதார் மெட்டீரியலும் இன்னும் ஜாயின் பண்ணல. இப்போ நான் ஃபஸ்ட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டு கையை தைக்க போகிறேன். ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணோன்னா திருப்பி இப்படிக்கா திருப்பி இப்படி மடித்து திருப்பி ஒரு தையல் போடணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி துணி தூக்கிட்டு நிற்காமல் பதிஞ்சு வரும். அதனால் இப்போ நம்ம சுடிதாரில் வந்து கையை ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் கிட்டே இப்படி வச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு வரணும்.
இப்போ இதை தச்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையும் தச்சாச்சு. இதே மாதிரி இன்னொன்று ஒரு கையும் தச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம துணி கட் பண்ண சொல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணணும். ஏன்னா தைக்க சொல்ல அப்போ தான் வந்து சரியாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் துணியெல்லாம் நம்ம மடித்து தைக்க சொல்ல அப்போ தான் சரியாக இருக்கும்ன்ட்டு. இப்போ சுடிதார் சைஸுக்கு வந்து கையெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்கோ. இல்லை அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம், 2-3 தையல். ஏன்னா வந்து ஏன் 2-3 தையல் போடுறோன்னா, தள்ளி சப்போஸ் நம்ம வெயிட் போட்டோன்னா இப்போ சுடிதார் வந்து டைட் ஆகிடும். ஸோ நம்ம 2 இன்ச்சு விட்டுட்டு தைக்க சொல்ல அது வந்து பிரித்து விட்டுட்டா நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து கட் பண்ண சொல்ல 2 இன்ச் வந்து விட்டு கட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சுடிதாரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். நான் வந்து ஒரு 2-3 தையல் போட்டுப்பேன் மேலே, அப்போ தான் வந்து அது ஸ்டிஃபாக இருக்கும்ன்ட்டு. நான் வீடியோவில் ஃபுல்லாகவே ஒரு சைடு தைக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் தைச்சிக்கணும். இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி அந்த பக்கமும் தச்சுக்கணும். கீழே பாட்டமில் வந்து அப்படியே துணி விடக்கூடாது, இப்படி மடித்து ஃபுல்லாக ஒரு தையல் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் வீடியோ வேணாலும் சரி, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தச்சாச்சு, அதை கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல அம்பல்லா சுடி எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.